10 முக்கிய தெய்வீக சிக்னல்கள். வாஸ்து மற்றும் ஆன்மீக நம்பிக்கையின்படி ஒருவர் பணக்காரராக மாறும் நேரம் வந்தாலும், செல்வம் வீட்டுக்குள் நுழைய போகும் நேரம் வந்தாலும் 10 முக்கியமான அறிகுறிகள் இயற்கையாகவே தோன்றும். இந்த அடையாளங்களை நாம தவறாமல் கவனிக்க வேண்டும். இன்று அந்த 10 முக்கிய தெய்வீக சிக்னல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்கு செல்லும் முன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்று எழுதுங்கள். கோயிலுக்கு அருகே நாகம் காண்பது. நம்ம வாழ்க்கையில் கோயிலுக்கு அருகே நாகத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு அருள் குறி, தெய்வ பாதுகாப்பு, பழைய பாப நிவர்த்தி, ஆன்மீக முன்னேற்றம் இதனுள் மறைந்திருக்கும். வீட்டில் துளசி செடி பசுமையாக வளர்த்தல். வீட்டில் துளசி செடி பசுமையாக ஆரோக்கியமாக வளர்ந்தா அது அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் உண்டு என்பதற்கான அடையாளம். அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு சேரும். வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறப்பது. வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறக்கிறது ஒரு பாக்கிய சிக்னல். அது வீட்டில் பாசமும் பிள்ளை பாக்கியமும் செல்வ வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்பதை குறிக்கும். திடீரென வெள்ளை புறா அல்லது மயில் கண்ணில் படுதல். திடீரென வெள்ளை புறா அல்லது மயில் உங்கள் கண்ணில் பட்டால் அது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. விரைவில் உங்கள் மன ஆசைகள் நிறைவேற போகிறது என்பதற்கான ஒரு தெய்வீக சிக்னல் இது. தெய்வ சிலை அல்லது படம் வீட்டில் வந்து சேர்தல். தெய்வ சிலை அல்லது படம் யாராவது தருவது அல்லது தானாகவே வீட்டில் வந்து சேருவது அந்த தெய்வம் உங்களை தனது பாதுகாப்பில் எடுத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அரிய அறிகுறி. கனவில் கோவிலில் தீபம் அல்லது ஆர்த்தி காண்பது. கனவில் கோவிலில் தீபம் அல்லது ஆர்த்தி காண்பது விரைவில் உங்கள் கஷ்டங்கள் குறைந்து மனம் அமைதி அடையும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. அலைந்து திரிந்த நாய் அல்லது மாடு வீட்டில் தங்குதல். அலைந்து திரிந்த நாய் அல்லது மாடு திடீரென உங்கள் வீட்டில் தங்கினால் அது அந்த வீட்டில் இருந்த தோஷங்களை நீக்கி நல்ல சக்திகள் குடியிருக்கும் முன்னோட்டமாக நம்பப்படுகிறது. வீட்டில் திடீரென இனிய மனம் வீசுதல். வீட்டில் திடீரென மல்லிகைப்பூ போன்ற இனிய மனம் வீச தொடங்கினால் அது தெய்வம் வந்து அருள் புரியும் அறிகுறி என நம்பப்படுகிறது. திடீரென தெய்வ பாடல் அல்லது மணியோசை கேட்பது. எங்கிருந்தும் திடீரென தெய்வ பாடல் அல்லது மணியோசை கேட்டால் அது அந்த தருணத்தில் தெய்வம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். கனவில் தங்கம் காண்பது. கனவில் தங்கத்தை பார்க்கிறதுனா அது செல்வம், வாய்ப்பு, வளர்ச்சி வரப்போகுது என்பதற்கான சின்னம். செல்வம் வருவது ஒரு வரம், ஆனால் அந்த செல்வத்தை நன்மைக்காக பயன்படுத்துவது அதைவிட பெரிய பாக்கியம். ஓம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. உங்க வாழ்க்கையிலும் இது போன்ற தெய்வீக சிக்னல்கள் நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.